பிரைஸ் தி லார்ட். உங்கள் யாவருக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிமையான நல்வாழ்த்துக்களை இந்த புதிய மாதம் அதிகாலை வேளையில் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வருஷத்தின் 2025 ஆண்டின் 6வது மாதம், ஜூன் மாதம், இந்த முதல் நாளில் கர்த்தர் நமக்கு கொடுத்த வார்த்தைகளை நாம் தியானிக்கிறோம். ஏசாயாவின் புத்தகம் 45ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் இந்த மாதத்துக்கான வாக்கு, இந்த மாதத்துக்கான தியானம். இந்த நீதியான வார்த்தைகள் என் வாயிலிருந்து புறப்பட்டது, இது மாறுவது இல்லை என்கிறார். ஏசாயா 45:23. இந்த நீதியான வார்த்தைகள் என் வாயிலிருந்து புறப்பட்டது, இது மாறுவது இல்லை என்கிறார். பிரைஸ் தி லார்ட். இந்த மாதத்தில் இந்த வார்த்தையை நாம் தியானிக்கும்படியாக தேவன் நமக்கு கிருபை செய்தார். நீதியான வார்த்தை என் வாயிலிருந்து புறப்பட்டது, இது மாறுவதில்லை. பிரியமானவர்களே, இந்த பகுதியில் என்ன சொல்லுகிறார்? இந்த 45ஆம் அதிகாரம் ஏசாயாவில் இந்த 23ஆம் வசனம் இவ்விதமாய் எழுதப்பட்டிருக்கிறது. அப்படியானால் இந்த வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? இந்த பகுதி முழுவதும் எதை காட்டுகிறது என்பதை நாம் தியானிக்க வேண்டும். ஆகவே பிரியமானவர்களே, இந்த பகுதி இஸ்ரவேலருடைய மறுசீரமைப்பு, the restoration of Israel, இஸ்ரவேலுடைய மறுசீரமைப்பை குறித்து இந்த பகுதி சொல்லுகிறது. இஸ்ரவேலுக்கு ஒரு மறு வாழ்வை, ஒரு புதிய வாழ்வை ஆண்டவர் கட்டளையிடுகிறார். இந்த ரெஸ்டோரேஷனை யார் மூலமாய் அவர் ஏற்படுத்துகிறார் என்றால், கோரேஸ், ஆங்கிலத்துல த கிங் சைரஸ் மூலமாக, கோரேஸ் என்கிற மன்னன் மூலமாக, அரசன் மூலமாக இஸ்ரவேலுக்கு ஒரு மறுசீரமைப்பை தேவன் உருவாக்குகிறார். இந்த மறுசீரமைப்பு இஸ்ரவேலுக்கு யாக்கோபுக்கு தேவன் செய்த உடன்படிக்கை. அது நிமித்தமாக நீங்க 4ஆம் வசனத்தை கவனிப்பீர்களானால், என் தாசனாகிய யாக்கோபின் நிமித்தமும் இஸ்ரவேலின் நிமித்தமும் நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன். யார? கோரேச. அப்ப இந்த கோரேஸ் என்பவன் யார் என்றால், பெர்ஷிய தேசத்தினுடைய அரசன். இந்த பெர்ஷிய தேசத்தினுடைய அரசனை கொண்டு, மன்னனை கொண்டு இஸ்ரவேலரை தேவன் கட்டும்படி செய்கிறார். இஸ்ரவேலரை மறுபடியும் உருவாக்குகிறார். ஆகவே இந்த சைரஸ் என்று அழைக்கப்படுகிற இந்த மாமன்னன் சைரஸ் த கிரேட் என்று வரலாறு சொல்கிறது. சைரஸ் த கிரேட், மகா கோரேஸ் என்று சொல்லப்படுகிறது. அப்ப இந்த கோரேஸ் யாருன்னா, இவன் இஸ்ரவேலரின் தேவனை ஆராதிக்கிறவன் அல்ல. He is a pagan king அப்படின்னு வரலாறு சொல்கிறது. Pagan king. Cyrus was not a follower of God of Hebrew or Israel. இஸ்ரவேலரையோ அல்லது இஸ்ரவேலருடைய முற்பிதாக்களாகிய ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு இவர்களின் தேவனையோ வணங்குகிறவன் அல்ல, அவரை ஃபாலோ பண்ணுகிறவன் அல்ல. Cyrus was a pagan king used by God of Jacob to help his people. இஸ்ரவேலருக்கு உதவி செய்யும்படி யாக்கோபின் தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்ட ஒரு பாத்திரமே இந்த சைரஸ் என்கிற கோரேஸ். அப்படியானால் இந்த சைரஸை, கோரேஸை தேவன் ஏன் தெரிந்தெடுத்தார்? இவனை ஏன் தேவன் தெரிந்தெடுத்தார்? அப்ப அதுக்கான ஒரு சரியான அர்த்தத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். He is a great king என்று எழுதப்படுகிறது வரலாறு. அப்போ ஆண்டவர் தேவனை அறியாத, தேவனை தொழாத, அவன் வேறொரு மதத்தை சார்ந்தவன், அவனுக்கு 1000 கடவுள்கள் உண்டு, அப்படிப்பட்ட ஒரு மனிதனை தெரிந்தெடுத்து கர்த்தருடைய ஜனமாகிய இஸ்ரவேலருக்கு மறுசீரமைப்பை கொடுக்கவும், எருசலேமை கட்டவும் தேவன் வழி நடத்துகிறார் என்றால், அதனுடைய புரிதல் எப்படி இருக்க வேண்டுமானால்,
இவரே சர்வ வல்லமையுள்ளவர். கோரேசுக்கு தன்னை சர்வ வல்லமையுள்ளவராக தேவன் வெளிப்படுத்துகிறார். தேவனை அறியாத கோரேசுக்கு தன்னை யார் என்று தேவன் வெளிப்படுத்துகிறார். இவரே சர்வ பூமிக்கும் ஆண்டவர், இவரே சர்வ பூமியின் தேவன், சர்வ ஞானி, சர்வ வல்லமையுள்ளவர். ஆம்னிபொட்டன்ட் காட், சர்வ வல்லமையுள்ள தேவன், சகல வல்லமை பொருந்தின சர்வ சக்தி உடைய தேவன் என்பதை நீ மாமன்னன். ஆனால் என் ஜனங்களை நான் சீரமைப்பதற்கு என்னை அறியாத உன்னை நான் தெரிந்தெடுத்து என் ஜனங்களை நான் ஆசீர்வதிப்பேன். ஆகவேதான் தேவன் கோரேச, அந்த மன்னனை, பெர்ஷிய மன்னனை தேவன் தெரிந்தெடுத்தார். தான் ஒரு ஆம்னிபொட்டன்ட் காட், சர்வ வல்லமையுள்ள தேவனை அகில உலகமும் எல்லா ஜனங்களும், இஸ்ரவேல் உட்பட சகல ஜனங்களும் அறிந்து கொள்ள வேண்டும். கோரேஸ் என்கிற அந்த மன்னன் அறிந்து கொள்ள வேண்டும் என்று தேவன் விரும்பினார். ஏசாயா 45, 22, 21, 18, வசனம் 7, 6, 5 இவைகளெல்லாம் நானே கர்த்தர், வேறு ஒருவரும் இல்லை. நானே தேவன், என்னை தவிர வேறு ஒருவர் இல்லை. I am the Lord and God and there is no one besides me. நானே கர்த்தர், நானே கர்த்தர் என்று அந்த அதிகாரத்தில் இத்தனை வசனங்களிலும் அவர் வெளிப்படுத்துகிறார். I am God, I am the Lord and there is no one else. அப்போ நானே சர்வ வல்லமையுள்ளவரும் சர்வ சக்தி உடையவரும், நானே எல்லாவற்றையும் இயக்குகிறவருமாய் இருக்கிறேன். அப்போ ஒரு தேவனை அறியாத, கடவுளை அறியாத, இஸ்ரவேலுடைய தெய்வத்தை அறியாத ஒரு ராஜாவை தேவன் தெரிந்தெடுத்து அவனை கொண்டு இஸ்ரவேலை கட்டுகிறார் என்றால் அவர் எப்படி வல்லமையுள்ளவராய் இருப்பார் என்பதை நீங்கள் கவனிக்க வேண்டும். அதனாலதான் என்னுடைய வார்த்தை, அவர் சொல்லுகிறார், இந்த நீதியான வார்த்தை என் வாயிலிருந்து புறப்பட்டது, இது மாறுவது இல்லை என்கிறார். The word is gone out of my mouth in righteousness and shall not return. இதுதான் தியானிக்கும். தன்னை யார் என்று ஜாதிகள், ஜனங்கள், தேசங்கள் அறிந்து கொள்வதற்காக இவைகளை தேவன் செய்தார். சரி, அந்த நீதியான மாறாத அந்த வார்த்தை இன்றைக்கு தேவன் உனக்கும் சொல்லியிருக்கிறார். இதை பார்த்து கொண்டிருக்கிற, கேட்டுக்கொண்டிருக்கிற அன்புக்குரியவர்களே, இந்த 6வது மாதம் 1 தேதியில கர்த்தருடைய வார்த்தை நீதியானது, அந்த வார்த்தை மாறுவதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். அந்த வார்த்தை, அந்த நீதியான வார்த்தைகள் என்ன? ஒரு 7 காரியங்களை நான் உங்களுக்கு ஒரு வரிகளிலே சொல்லி முடிக்க விரும்புகிறேன். 1, கோணலானவைகளை செவ்வையாக்குவார். இதுதான் ஒரு நீதியான வார்த்தை. கோணலானவைகளை செவ்வையாக்குவார். He will make the crooked straight. Number 2, நீதியின்படி உன்னை எழுப்புவார். நீதியின்படி எழும்பவே முடியாமல் இருக்கிறாய். உன் வழிகள் எல்லாம் கோணலாய் கரடு முரடாய் இருக்கிறதா? நீ கடந்து வந்த பாதைகள் 5 மாத காலங்களும் கரடு முரடுகளாக செவ்வை இல்லாமல் கோணலாய் இருந்தால், நீதியான தேவன் நீதியான வார்த்தை சொல்கிறார், உன்னுடைய கோணலான பாதைகளை, வழிகளை எல்லாம் நான் செம்மையாக்குவேன், செவ்வைப்படுத்துவேன். 2வது, நீதியின்படி உன்னை எழுப்புவேன் என்று சொல்கிறார். நீதியின்படி எழுப்புவேன். இதெல்லாம் வேத ஆதாரங்கள், அதே அதிகாரத்தில் இருக்கிறது. நான் சுருக்கமாக இதை சொல்லுகிறபடியினால் இதற்கான வசனங்களை நான் சொல்லவில்லை. இதனுடைய முழு வீடியோவும் பிற்பாடு வருகிற நாட்களிலே வரும். நீங்க அந்த லிங்கை ஓபன் பண்ணி அந்த வீடியோ பாருங்க. இப்ப நான் மிக சுருக்கமாய் சொல்லுகிறேன். கோணலானவைகளை செவ்வையாக்குவார் 1. 2, நீதியின்படி உன்னை எழுப்புவார். 3, ஜாதிகள் உன்னை பின்பற்றுவார்கள். ஜாதிகள் உன்னை பின்பற்றுவார்கள். இதுவரைக்கும் உன்னை யாரும் ஏறெடுத்து கூட பார்க்கலையா? உன்னோடு நெருங்கி வருவார்கள், உன்னை தேடி வருவார்கள், உன்னை பின்பற்றுகிறவர்களாய் இருப்பார்கள். ஜாதிகள் உன்னை பின்பற்றுவார்கள். 4, நித்திய ரட்சிப்பினால் உன்னை ரட்சிப்பார். நித்திய ரட்சிப்பினால் உன்னை ரட்சிப்பார். 5, ஒளிப்பீடத்தில் உள்ள புதையல்களை உனக்கு தருவார். The hidden treasures, the hidden riches will be given to you. இது 5. 6வது, உன்னுடைய விரோதிகள், உன் எதிரிகள் வெட்கப்படுவார்கள். நாட் யூ, நீ வெட்கப்பட மாட்ட, உன் எதிரிகள் வெட்கப்படுவார்கள். உன்னை அவமானப்படுத்தினவர்கள், உன்னோடு வழக்காடுகிறவர்கள், உன்மேல் பொய்யாய் சொல்லுகிறவர்கள், உன்னை பகைக்கிறவர்கள், இப்படிப்பட்ட உன்னுடைய எதிரிகளை தேவன் வெட்கப்படுத்துவார்.
இறுதியாக 7வதாக சகல ஜனங்கள் சர்வ வல்ல தேவனை ஆராதிப்பார்கள். சகல ஜனங்களும் சர்வ வல்ல தேவனை ஆராதிப்பார்கள். இது 7. மறுபடியும் சொல்றேன். 1, கோணலானவைகளை செவ்வையாக்குவார். 2, நீதியின்படி உன்னை எழுப்புவார். 3, ஜாதிகள் உன்னை பின்பற்றுவார்கள். 4, நித்திய ரட்சிப்பினால் உன்னை ரட்சிப்பார். 5, ஒளிபீடத்தில் உள்ள புதையல்களை உனக்கு தருவார். 6, உன் விரோதிகள் வெட்கப்படுவார்கள். 7, சகல ஜனங்களும் சர்வ வல்லமையுள்ள தேவனை ஆராதிப்பார்கள். நீதியான வார்த்தை அவர் வாயிலிருந்து புறப்பட்டது, இது மாறுவதே இல்லை. ஏசாயா 45:23. என் அன்புக்குரியவர்களே, கர்த்தர் உனக்காய் சொன்ன அத்தனை நீதியான வார்த்தையும் நிறைவேறும். கலங்க வேண்டாம், திகைய வேண்டாம், எந்த குழப்பத்திற்கும் உங்களை உட்படுத்த வேண்டாம். சர்வ வல்ல தேவன் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த 7 வார்த்தைகள் இன்னும் ஒரு முறை நான் ஆங்கிலத்தில் சொல்கிறேன். He will make the crooked place straight. Number 2, He will raise you up by His righteousness. Number 3, the nations will follow you. Number 4, He will save with the everlasting salvation. Number 5, He will give you the hidden riches. Number 7, your enemies will be ashamed. And number 7, all people will worship the omnipotent God. சர்வ வல்லமையுள்ள தேவனை ஆராதிப்பார்கள். கர்த்தர் உன்னை மேன்மைப்படுத்துவார். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். இந்த நீதியான வார்த்தை உங்கள் மேலும் உங்கள் குடும்பங்களின் மேலும் நிலைத்திருப்பதாக. ஆமென். ஆமென்.